எதையும் செய்யறதா இருந்தா குறுகிய காலத்துல நீங்க என்ன செஞ்சிருவீங்க? காணாம போயிடுவீங்க. தெரியுதா? உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? அப்போ இணையத்துல சொல்றது எல்லாமே பார்க்கறோம். நம்ம டிவி பார்க்கறோம், படம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன போடுறாங்க? போதை, புகைப்பிடிப்பது. பார்க்குறீங்களா? சினிமாஸ் பார்க்குறீங்களா? தேட்டர்ல போய் பார்த்துருக்கீங்களா? என்ன போடுறாங்க? சட்டத்தையும் போட்டுட்டு புகைப்பிடிப்பது புற்றுநோய் ஏற்படுத்துங்கிறாங்க. ஆனா நம்ம வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ உங்களுடைய மாமா தாத்தா பாட்டி அவங்க நீங்க கொடுக்குற பாசத்துல ஒரு விஷயத்த சொல்லும் போது கண்டிப்பா கேட்பாங்க, உங்களுக்காக கேட்பாங்க. அப்போ நீங்க என்ன செய்யணும்னா, முதல்ல நீங்க ஒரு மாணவர்கள் ஒரு முடிவெடுக்கணும். என் வாழ்க்கையில போதைக்கு இடம் கொடுக்க மாட்டேன். யாராவது போதை பயன்படுத்தினா யார்கிட்ட சொல்லி கொடுப்பேன்? முன்னின்னு செய்யணும்ன்றது இல்ல. உங்க டீச்சர்ஸ்கிட்ட என்ன செய்யலாம்? சொல்லலாம். இந்த மாதிரி அந்த கடை பக்கத்துல போகும்போது அந்த அங்கிள் கூப்பிட்டாங்க, எனக்கு இது கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்படின்னு நீங்க என்ன செய்யலாம்? சொல்லலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு இப்ப கொடுக்கும்போது ஃப்ரீயா கொடுப்பாங்க. அதே இது போக 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 பார்க்கும்போது என்ன ஆகுது? பெரிய அளவுல பணத்தை பிடித்து இழுக்கிற மாதிரி இருக்கு. இப்போ உங்க கையில இருக்கிற காசு எல்லாமே என்ன செஞ்சிடும்? போதை பழக்கத்துக்கே உங்களை அடிமைப்படுத்தப்படும். அப்போ நாளை பின்ன நீங்க டாக்டராவோ கலெக்டராவோ இன்ஜினியராவோ இல்ல ஜட்ஜாவோ ஆசைப்பட்டா கூட என்ன செய்ய முடியாது? அந்த இலக்கை நோக்கி நீங்க போக முடியாது. உங்களோட இலக்கு என்னவாயிடும்? காணாம போயிடும். இப்போ உங்க இலக்கை நோக்கி நீங்க பயணம் செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய கவனம் படிப்புல மட்டும்தான் இருக்கணும். வேற என்னதான் இருக்கலாம்? தேவைப்படுது. சரியா? ஆனா நம்ம என்ன சொல்றாங்க? கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிச்சா இங்கிலீஷ் பேச மாட்டாங்கிறாங்க. அது தப்பான விஷயம். எல்லா குழந்தைங்களுக்கும் ஆர்வம் இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம்? எல்லாமே செய்யலாம். இங்கிலீஷ் பேசுறாங்கல்ல, எல்லாமே செய்யலாம். ஆனா என்ன இருக்கணும்? இலக்கு பெருசா இருக்கணும். நான் இன்னைக்குள்ள எக்ஸாம் முடிச்சுக்கிறேன், இன்னைக்குள்ள பாடத்தை படிச்சுக்கிறேன், இதுல நான் மார்க் வாங்கினா போதும் நீங்க நினைச்சீங்கன்னா என்ன செய்ய முடியாது? வாழ்க்கையில முன்னேற முடியாது. நீங்க என்ன செய்யணும்? நான் நாளைக்கு கலெக்டர் ஆகணும் அப்படின்னா இப்ப நிறைய பேர் வந்திருப்பாங்க உங்கள்கிட்ட, கலெக்டர்ஸ் பேசியிருக்காங்களா? அப்போ உங்க மனசுல என்ன தோணுச்சு? இலக்கை வச்சுட்டு அந்த இலக்கை நோக்கி பயணம் செய்யணும். மெயினா உங்க மனசுல என்ன இருக்கணும் அப்படின்னா, இந்த இலக்கில் நான் அந்த இலக்கை அடையும் போது அந்த இடத்துல நான் தான் மற்றவர்களுக்கு முன்னோடியா இருக்கணும், நான் தான் பெஸ்டா இருக்கணும் அப்படிங்கறத நீங்க யோசிச்சுட்டே நீங்க போனீங்க அப்படின்னா உங்களால என்ன செய்ய முடியும்? முன்னேற முடியும். இப்போ குழந்தைங்களோட சட்டங்கள் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. நம்ம மெயினா நமக்கு இருக்க வேண்டியது படிப்பு தான். 14 வயசுக்குள்ள படிக்காத எந்த குழந்தையும் உங்க வீட்டு பக்கத்துல இருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம்? உங்க பிரின்சிபல் சார்ட்ட சொன்னீங்கன்னா அங்க தனியா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்ல ஒரு இது இருக்கு, ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்க என்ன செய்வாங்க? எந்தெந்த குழந்தை படிக்கலையோ அந்த குழந்தை என்ன செய்வாங்க? படிக்கிறதுக்கான நடைமுறை எடுத்துப்பாங்க, முயற்சி எடுப்பாங்க.